ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றை போட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தினமும் எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 நாளும் பெஞ்ச மழையில் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு டே பிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதை விட இந்த வீடியோவில் வந்து வித்தியாசமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சோம்பேறி சிக்கன் சொல்லி சமைச்சு சாப்பிட்றதுல. ரொம்ப நாளாக பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தா, அதுக்குள்ளே அவள் பெரிய பிள்ளை ஆன உடனேயே கறிமீன் எதுவுமே அவளுக்கு சேர்க்கலை. அதனால இன்றைக்கி காலையிலேயே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு அதை இன்றைக்கி சமைச்சு கொடுத்தேன். அதையுமே இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் வந்திருக்கிறப்போ வெள்ளரி செடியெலாம் வச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா. அங்கே நிறையா காய் காய்ச்சிருந்துச்சுங்க. குரங்கு வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடுச்சு, ஒன்று கூட வைக்கலை. இப்போ மறுபடியும் அதுலேருந்து பூ வந்திருக்கு. இவ்வளோ சைஸில் கொஞ்சம் காயுமே வந்திருக்கு. அது வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இங்கே வீட்டில் பசங்களாம் விரும்பி நம்ம செடியிலேருந்து பறித்து சாப்பிட்றது அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வலை ஒன்று விற்பாங்க, அதை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. 1 கிலோ வந்து 250 ரூபா சொன்னாங்க. நான் 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அதை மேலே ஃபுல்லுமே கவர் பண்ணியாச்சு. இது மழை நேரம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு குளிர் நேரம் வருதுனாலுமே நம்ம கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமேட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு பின்னாடி பாருங்கங்க, மழை வந்து எங்கே பார்த்தாலும் சகதி. வீட்டுக்கு பின்னாடி எங்கேயுமே போக முடியல, எங்கேயுமே வர முடியல. காட்டில் அங்கே எல்லாருமே ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாது எல்லாருமே ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் போக நேற்றுக்கு இங்கே வந்து ஒடிசாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தம் அப்படின்னா ஒரு சாமிக்கிட்ட ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க. அதை போய் இழுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ளே கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 7 நாளோ என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்றுலேருந்து ஸ்டார்டிங் அதையுமே நம்ம தெருவுக்குள்ளே கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கிறேன். மழை வர்றப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தண்ணி எப்படி ஓடுதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டிருக்கிறேன். சரிங்களா? வீடியோ உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டர், நீங்கள் வந்து புது மொபைல் வாங்கிட்டீங்கல்ல, இதுக்கு அப்புறமேட்டு வயலில் வேலை நடக்கு அப்படின்னா நீங்கள் போவீங்களா அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புது மொபைல் வாங்கினதேவும் உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பழைய மொபைல் வந்து எனக்கு அதிகமாக ஹேங் ஆகும். தம்ப்நெயிலுமே எனக்கு அதில் கரெக்டாக செட் ஆகாது. நிறையா பிரச்சனை இருக்குது என்னுடைய பழைய மொபைலில். அதுவுமே என்னுடைய செல்லை யாராச்சும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. புது மொபைல் வந்து வாங்கினது காரணமே இதுக்கப்புறமேட்டு வயல் வேலைகள்லாம் நடக்கும். நானுமே பாப்பாவை கூட்டிகிட்டு நிறைய சில இடங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கெலாம் போவேன். அப்படிங்கும்போது இதில் வந்து கேமரா எல்லாமே நல்லா தெளிவாக நல்லா இருக்கிறதுனால உங்களுக்குமே எனக்கு புது வீடியோ கொடுக்குறதுக்கு லைவுக்கெலாம் நல்லா இருக்குன்னு தான் வாங்கினேன். இதுக்கப்புறமேட்டு உண்மைக்குமேங்க இங்கே மழை நேரம் இருந்தாலுமே வயல் வேலைகள் நடக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இப்போ 3 நாளாகவே சரியாவில் மழைங்க. அந்த 3 நாள் மழையில் நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அப்லோட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி போவேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பழைய செல்லில் நான் எந்த இடத்துல இருந்து நான் வீடியோ வந்து எடிட் பண்ணுவேனோ அதே இடத்துல இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு நடப்பாதையில் நான் வந்து உங்களுக்கு எப்படி காற்றோட மழை பெய்யுதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி போயிருந்தேன் வீட்டுக்கு பின்னாடி. ஆனால் அந்த காற்றோடு சேர்ந்து மழை வந்ததுனால என் கொடையை மேலாக்கில் தூக்குதே தவிர என்னால் நிமிர்ந்து பார்த்து அதில் வீடியோவே எடுக்க முடியலைங்க. செல்லுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு அதனால் இங்கே வீட்டுக்கு பின்னாடி அங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். நாங்கள் நடக்கிற பாதை ஃபுல்லுமே எவ்வளோ தண்ணி ஓடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரியேவும் ஒரு 10 நாள் மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம வீடு வேறு மண் வீடு, செவுரு பார்த்திங்களா, அந்த சைட்லலாம் தண்ணி வந்துச்சு அப்படின்னா செவுரு வந்து இடிஞ்சு விழுறதுக்கு முதற்கொண்டு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் மழை சரியாவில் அதிகங்க. ரோட்டில் இருந்து வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து எல்லா பக்கமும் இது வந்து சார்ஜர் லைட்டுங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரும், என்னால் வாங்க முடியாமல் போயிடும். இந்த டைம் எப்படின்னா பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு பிறகு கையில் கொஞ்சமாக பணம் இருந்துச்சுங்க. நான் வந்து எப்போதுமே கையில் பணம் இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அது வாங்குவேன். அதில் இந்த சார்ஜர் லைட் எதனால் நான் வாங்கினேன் அப்படின்னா, இதுக்கு பாப்பா வந்து முன்னாடி சின்ன பசங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாப்பா வந்து பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமேட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும். நான் ஒரு வேளை பஜாருக்கோ இல்லை அவள் படிக்கிற விஷயங்கள்லையோ பாப்பாவை நான் வீட்டில் ஒத்தையில் விட்டுட்டு நானும் சின்ன பாப்பாவும் போனேன் அப்படின்னா, இப்போ மழை டைமுங்க, அடிக்கடி கரண்டு போகுது. அப்படி கரண்டு போனதுக்கப்புறமேட்டு பாப்பா வந்து ஒத்தையில் இருக்கா.
டார்ச் லைட் வந்து இருக்குது. அப்படி இருந்தாலுமே பாப்பாவுக்கு வந்து அதனால் பசங்களுக்கு படிக்கிறதுக்கோ பகல்லையும் பெரும்பாலும் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. அதிகமாக மழை வந்துருச்சுன்னா நைட்லேயுமே கரண்ட்டை கட் பண்ணுவாங்கும்போது இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எரிஞ்சிருங்க. அதனால் அது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்து இப்போ மாட்டியிருக்கிறேன். மேலே டீ வச்சுருக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டீ காட்டுறேன். இப்போம்லாம் டீ குடிக்கிறதே கிடையாது. காலையிலேயே எந்திரிச்சோடனே சப்பாத்தி மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு டீயை வந்து எப்போதுமே கரண்ட் அடுப்பில் போடுவேன். போட்டுட்டு மாவு அரைக்க வேண்டியது இருந்துச்சுங்க. மாவையுமே அரைச்சி வச்சுட்டு கரெக்டாக சிலிண்டரை பற்ற வச்சு பருப்பு வச்சுருக்கிறேன் சாம்பாருக்கு. கரண்ட்டு போயிடுச்சு, சிலிண்டர் காலி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் போய் பாப்பாவுக்கு மட்டும் 2 பேருக்கு சேர்த்து ஒரு 30 ரூபாய்க்கு வடை வாங்கி கொண்டு வந்து டீ போட்டு கொடுத்தேன். பாப்பா குடிச்சிட்டாளுங்க. நான் அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடாக்கி அதுக்கு பிறகு தான் சாப்பிட்டேன். நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படி சொன்னோம் பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் நம்ம ஊருக்கு எதிர்த்த தெரு, பக்கத்து தெருவு கிடையாது, நம்ம ஊர்லேருந்து எதிர்த்த தெருவுலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. மழை பெய்யுது, புயல் அடிக்கும், காற்று அடித்தாலும் இந்த மாதிரி இங்கே உள்ள ஃபங்க்ஷனில் இந்து சாமிக்கு நடக்கிற ஃபங்க்ஷனில் எதுலேயுமேவும் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் எவ்வளோ இது இருந்தாலும் அவங்க அதை கணக்கிலே எடுக்க மாட்டாங்கங்க. அவங்க அன்றைக்கி சாமிக்கு இது பண்ணணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க அப்படின்னா அது இடியே விழுந்து யாராச்சும் இறந்தாலுமே அந்த ஃபங்க்ஷன் நிற்காது. நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ மழையிலையும் 3 நாள் பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி அப்படி இருந்தும் அவங்க தெருவுக்கு கொண்டுட்டு வர்றதை பார்த்தீங்களா. இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் நடக்கிறதெல்லாம் சகஜங்க. அடிக்கடி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு நடத்தி தான் ஆகுவாங்க. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் தோசையும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் இதுதான் சாப்பாடு. காலையிலே போய் கறி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டி தான் தோசை சுட்டு நாங்கள் சாப்பிடும்போது 9:15 கிட்ட ஆயிடுச்சு. நேற்றுக்கு நைட்டு எனக்கு பெரிய பாப்பா அவளுக்கு தெரிஞ்ச மாடலில் எனக்கு மெஹந்தி வச்சு விட்டாங்க. காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. செவ்வே நல்லா செவந்துருந்துச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சமைச்சிட்டு கரெக்டாக சாப்பிடும்போது எல்லாமே அழிஞ்சிருச்சு. வெள்ளரிக்காய் செடியில் நிறைய இலை, வாழை இந்த காய் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சுங்க. ஆனால் 2-3 டைம் வந்து குரங்கு எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு. அப்பாக்கிட்டையுமே நிறைய டைம் சொன்னேன். அப்பா இருந்துக்கிட்டு நீ வாங்கிட்டு வா, நான் உனக்கு போட்டு விட்றேன்னாங்க. நேற்றுக்கே அப்பாக்கிட்ட சொன்னேன். அவங்களுக்குமே வயக்காட்டில் வேலை பார்க்குறதுனால உனக்கு போட்டு விட்றேன்னு சொன்னாங்க. போட்டு விடல. நேற்றுக்கு ஒரு 2 காய் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதையும் மறுபடியும் வந்து குரங்கு சாப்பிட்டு போயிடுச்சு. இப்படியே விட்டோம் அப்படின்னா பூ பூக்கிறது முதற்கொண்டு இங்கே உள்ள குரங்குகள் வந்து விடாதுங்க. நம்ம வந்து எந்த ஒரு பொருள் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலுமேவும் அது 4 பக்கத்துலேயும் நம்ம சுற்றி நம்ம பாதுகாப்பாக வச்சா மட்டும்தான். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் குரங்கு அட்டகாசம் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஆனால் இப்போமெல்லாம் குரங்கோட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கெல்லாம் பசலிக்கீரை வந்து குளிர் நேரத்தில் நம்ம நிறைய சமைச்சு சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயுமே வளர்ப்பாங்க. ஆனால் அந்த பசலிக்கீரையை முதற்கொண்டு விடாதுங்க. அதில் உள்ள இலை, அதில் சின்ன சின்ன பூ பூக்கும், அது எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அதனால் 1 கிலோ வந்து 250 ரூபா சொன்னாங்க. எனக்கு 1/2 கிலோவே அதிகம் தான் சொல்லிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரியே வலை எல்லாமே விரித்து கட்டினதுக்கு பிறகு எனக்கு இன்னமும் கொஞ்சம் இருக்குங்க. அதை பத்திரமா வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்கு பிறகு குளிர் நேரம் வரும்போது நம்ம வேறு ஏதாச்சும் காய் ஏதாச்சும் போடுறோன்னா பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கூட இடம் கிடக்குங்க. ஏன்னா அப்பா அதுக்குள்ளே அந்த சாருன்னு சொல்கிற காய் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல கூட நம்ம கத்திரிக்காய், மல்லிச்செடி இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குரங்கு வந்து சாப்பிடாதுங்க. அதனால தான் இன்றைக்கி காலையில் மேலே ஒரு வலை போட்டு மூடணும் அப்படின்னா தான் குரங்கு அதுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிடாது. இன்றைக்கி காலையில் பெரிய பாப்பாவை வீடியோ எடுக்க சொல்லிட்டு சின்ன பாப்பாவை நான் துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி தர சொன்னேன். கட் பண்ணி அவள் தர ஒவ்வொரு இடத்துலையுமே வச்சுருந்து நானும் என்னுடைய 2வது மாமனாருடைய பொண்ணும் கட்டணும். அவளுக்கு வந்து கட்ட தெரியாது. கூட மாட ஹெல்ப் பண்ணா அப்படின்னா நான் கட்டிடுவேன்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் காணலைங்க. அந்த வலையை மறுபடியும் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கட்டினேன். முடியாத பட்சத்தில் உள்ளே போய் இருந்து ஜாயிண்ட் போட்டு அதுக்கப்புறமேட்டு இழுத்து கஷ்டப்பட்டு கட்டினோம். இந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள காயாக இருக்கட்டும், பச்சை மிளகாய் ஒரு 7 செடிக்கிட்ட வச்சுருந்தோம். இப்போ 4 தான் இருக்குங்க. 4 இது மழை இதுலேயும். இதுக்கு முன்னாடி இதில் நாங்கள் இல்லாதப்போ யாரும் பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே எடுத்து கட்டினோம். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு குரங்கு உள்ளே போகாதுங்க. நம்ம பொருள் எல்லாமே இதுக்கப்புறமேட்டு சேஃபாக பத்திரமா இருக்கும். இப்போ நான் கட்டினதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே எந்திரிச்சோடனே இதே நினப்பாவே இருந்தாங்க. ஏன்னா நேற்றுக்கு மழை சுத்தமாக வெறிக்கவே இல்லை. எனக்குமே கட்ட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் ஒரு வழியாக கட்டினதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. மழை நேரத்தில் வீட்டுக்கு பின்னாடி வீடியோ எடுக்க எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குங்க. அந்த கேமராக்கும் நம்மளுடைய செல்லில் எடுக்கிற அந்த வீடியோக்கும் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி இனிமேல் தான் போய் உலைய வைக்கணுங்க.
இப்போ அங்கே வெளியில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ வந்து இது மழை டைம் பார்த்திங்களாங்க. எனக்கு அந்த சீட்டு போட்டு கொடுத்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால என்னமோ தெரில, மழை வந்தாலேயும் அந்த சாரல் இந்த பக்கத்தில் அடிச்சுட்டு நைட்டில் வந்து நாய் வந்து படுக்க வருதுங்க. செவனேன்னு படுத்து எழுந்துட்டு போனாலும் பரவாயில்ல, அடுப்பு உடச்சி போட்டுட்டு தாங்க எழுந்துச்சி போகுது. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கி காலையிலேயே அதனால் அடுப்பெல்லாம் மொழிகிட்டு உழ வச்சுருக்கிறேன். மதியத்துக்கு மட்டும்தாங்க சாதம், நைட்டுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, தோசை சுட்டுக்கிடுவோம். இவ்வளோ நேரம் அடுப்பு எரியவே இல்லைங்க. ஊதி ஊதி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கிடந்த எண்ணெயோட கவர் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடுப்பை பற்ற வச்சிட்டேன். சோம்பேறி சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாப்பா அன்னையிலேருந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு செஞ்சு கொடுக்கவே முடியலன்னொன்னே இன்னைக்கு காலையிலே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா கழுவி எடுத்து எந்த சட்டியில் நான் குழம்பு வைக்கணும் அதே சட்டியில் போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையானது எல்லாமே சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு போட்டால் தாங்க சரியாக வரும், அதனால் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கிடணுங்க. அதுக்கு பிறகு தக்காளி பழம், நம்ம என்னென்ன மசாலா இதுக்கு தேவையோ, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அது போக மல்லி மசாலா, நமக்கு அப்படி இல்லை அப்படின்னா சக்தி குழம்பு மசாலா, மகாராஜா குழம்பு மசாலா இந்த மாதிரினா கூட பரவாயில்லைங்க. நம்ம நார்மலாக நம்ம குழம்பு எப்படி வைப்போமோ, ஆனால் நம்ம எப்போதுமே வைக்கிறது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு கறியை போட்டு நம்ம குழம்பு வைப்போம். ஆனால் இதில் எல்லாமே இப்படி போட்டு வச்சதுக்கு அப்புறமேட்டி நான் கூட இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், நல்லா இருக்காதுன்னு நினச்சேங்க. ஆனால் உண்மைக்குமே சொல்கிறேன், சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் அதனால் வேணுங்கிற மசாலா எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு அதில் எண்ணெயுமே ஊற்றி அதுக்கு பிறகு தான் நான் பிசைவேன். இப்போ மஞ்சள் மசாலா வேணுங்கிறத எல்லாத்தையுமே இப்போ நான் போட்டுக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை வந்து தோலை சீவி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து உருளைக்கிழங்கை வந்து நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து அதுக்கு பிறகு தான் குழம்பு வைப்போம். இது வந்து ஃபஸ்ட் டைம் பச்சையை அப்படியே போட்டு நான் குழம்பு வைக்கிறேன். அதனால் தோலை வந்து நான் சீவிட்டேன். தோலெல்லாம் சீவிட்டு உருளைக்கிழங்கு அது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அப்புறமேட்டு அடுப்பில் சோறுமே வெந்துருச்சு, சோறை வடிச்சிட்டு அதே அடுப்பில் பொரிக்கஞ்சிட்டில் நம்ம குழம்பு வச்சிடலாம். இந்த மாதிரி எத்தனை பேருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றேன். உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்போதுமே குழம்புக்கு நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்ப்போங்க, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சாதத்தை எல்லாத்தையுமே வடித்ததுக்கு பிறகு அதில் உள்ள தண்ணி எல்லாமே வரட்டும்னு சொல்லிட்டு வேக வச்சுருக்கிறேன். இதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு பிறகு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி எடுத்து அதுக்கப்புறமேட்டு உப்பு உரப்பு எல்லாமே கணக்கு பண்ணிவிட்டு இறக்கிடுவேன். இப்போ ஒரு வழியாக உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. உண்மைக்குமே ஸ்மெல் நல்லா இருந்துச்சுங்க. என்னுடைய மாமனார் கூட வந்து என்கிட்ட கேட்டாங்க, இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிற, வித்தியாசமாக ஸ்மெல் வருது அப்படின்னு. தண்ணி எல்லாமே ஒரு வழியாக வற்றினதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்குள்ளே குழம்பு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நானும் பெரிய பாப்பாவும் சாப்பிட போகிறோம். குழம்பு ரெடி ஃபைனலாக. சாப்பாடும் ரெடி. உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அதை விட அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, நானும் பாப்பாவும் சாப்பிடும்போது உங்கள்கிட்ட என்ன பேசுகிறோன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. எனக்கு பாப்பாவுக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துக்கிறேன். குழம்பு இங்கே ஒடிசாலெல்லாம் இந்த மாதிரி கட்டில் மேலே விரிச்சதுக்கு மேலே உட்காந்துருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. கேட்டால் பூரா வருங்களா நைட்டு படுக்கும்போது. இல்லை ஸ்வீட்டி, சரி நீ சாப்பிட்டுட்டு ரிசல்ட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்டாக பேசு. நல்லா இருக்கா? நான் 2 பீஸு குழம்பு வைக்கும்போது எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ குழம்பு ரெடி ஆகும்போது ஒரு 2-3 பீஸு சாப்பிட்டேன். உண்மைக்குமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதான் பீஸ் வேணுமா? போக உண்மைக்குமே சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு மழை வேறு பெய்ய போகுது. வெளியில் நிறைய துணி இருக்குது, இனிமேல் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்குள்ளே வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.